வணக்கம் பசங்களா, இன்னைக்கு நம்ம how force affects the motion இந்த சாப்டர்ல இருந்து பேக் சைடு எக்ஸசைஸ் ப்ராப்ளம்ஸை சால்வ் பண்ண போறோம். ஸோ பேக் சைடு எக்ஸசைஸ்ல முக்கியமான கொஸ்டின்ஸை நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பா போர்டில் சால்வ் பண்ண போறேன். ஸோ கவனமா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம டில் தி எண்ட் வாட்ச் பண்ணுங்க. வாங்க ஃபர்ஸ்ட் ப்ராப்ளமை சால்வ் பண்ணலாம். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம்ல என்ன சொல்றாங்கன்னா, the position time graph of four objects, okay, A, B, C, D moving along a straight line are given below. So net force acts on. ஸோ இப்போ வந்து நமக்கு 4 கிராஃப் இருக்கு, ஏ பி சிடின்னு சொல்லிட்டு நமக்கு 4 ஆப்ஜெக்ட்ஸ் இருக்கு. அந்த 4 ஆப்ஜெக்ட்ஸுக்கும் என்ன பிளாட் பண்ணியிருக்காங்க? பொசிஷன் டைம் கிராஃப். ஸோ திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் கீவேர்ட், பொசிஷன் டைம் கிராஃப். ஸோ இந்த கிராஃபை தான் வந்து பிளாட் பண்ணியிருக்காங்க, எக்ஸ்டி கிராஃபை பிளாட் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ இப்போ இதில் என்ன கேட்குறாங்கன்னா, நெட் ஃபோர்ஸ். ஸோ எந்த ஆப்ஜெக்ட்ல வந்து நெட் ஃபோர்ஸ் வந்து ஆக்ட் ஆகுதுன்னு கேட்குறாங்க. ஸோ திஸ் இஸ் ஏ கிராஃப், பி, சி அண்ட் டி. ஸோ எந்த ஆப்ஜெக்ட்ல வந்து நமக்கு நெட் ஃபோர்ஸ் வந்து ஆக்ட் ஆகுது அப்படின்னு தெரியணும். ஓகே, ஃபர்தர் ஸோ நமக்கு ஃபர்ஸ்ட் வந்து ஃபோர்ஸ் உடைய ஃபார்முலா தெரியுமா? ஓகே, ஸோ ஃபோர்ஸ் உடைய ஃபார்முலா வந்து F is equal to ma. ஸோ வாட் இஸ் m? M is the mass of the object, a is the acceleration of the object, right? So F is equal to ma is the formula. ஸோ இப்போ எல்லா ஆப்ஜெக்ட்ஸ்க்குமே வந்து there is certain mass. ஓகே, மாஸ் வந்து மென்ஷன் பண்ணல. ஸோ எல்லா ஆப்ஜெக்ட்ஸுக்கும் மாஸ் இருக்கு, பட் ஆக்சலரேஷன் இருக்கா? ஸோ அதை தான் நம்ம இப்போ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம். எந்த ஆப்ஜெக்ட்ல வந்து ஆக்சலரேஷன் இருக்கோ அதுக்கு தான் ஃபோர்ஸ் இருக்கும், தட் இஸ் நெட் ஃபோர்ஸ். சரியா? ஸோ இப்போ வந்து ஃபர்ஸ்ட் கிராஃபை கன்சிடர் பண்ணலாம், தட் இஸ் ஆப்ஜெக்ட் ஏ. ஸோ ஆப்ஜெக்ட் ஏல வந்து பொசிஷன் டைம் கிராஃப் நம்ம அப்சர்வ் பண்ணோம்னா இட் இஸ் அ ஸ்ட்ரெயிட் லைன். ஓகே, இட் இஸ் அ ஸ்ட்ரெயிட் லைன் பாசிங் த்ரூ ஆரிஜின். இப்போ ஆப்ஜெக்ட் பி என்னது? இட் இஸ் அ ஸ்ட்ரெயிட் லைன் பேரலல் டு எக்ஸ் ஆக்சிஸ். ஆப்ஜெக்ட் சி எப்படி இருக்கு? இட் இஸ் நாட் அ ஸ்ட்ரெயிட் லைன். கரெக்டா? அது வந்து ஒரு கர்வா போகுது. ஆப்ஷன் டி, அதாவது ஆப்ஜெக்ட் டிக்கு எப்படி இருக்கு? இதுவும் ஸ்ட்ரெயிட் லைன், பட் வந்து கீழ் நோக்கி போகுது, இட் இஸ் மூவிங் டவுன்வர்ட்ஸ். ஓகே, ஸோ இப்போ வந்து நமக்கு இந்த விஷயம் தெரியணும். ஸோ லெட் அஸ் கோ ஃபார் த சொல்யூஷன் பார்ட். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஸ்லோப் ஆஃப் எக்ஸ்டி கிராஃப். ஸோ ஸ்லோப் ஆஃப், வாட் இஸ் த ஸ்லோப் ஆஃப் எக்ஸ்டி கிராஃப்? ஸ்லோப் ஆஃப் எக்ஸ்டி கிராஃப் இஸ் நத்திங் பட் வெலாசிட்டி. ஸோ இது வந்து நம்ம வந்து மோஷன் சாப்டர்லேயே பார்த்துருக்கோம், கரெக்ட்? ஸோ வந்து ஸ்லோப் ஆஃப் எக்ஸ்டி கிராஃப் இஸ் நத்திங் பட் வெலாசிட்டி. ஸோ இப்போ ஆப்ஜெக்ட் ஏக்கு எடுத்துப்போம். ஏக்கு வந்து இட் இஸ் பாசிங் த்ரூ அ ஸ்ட்ரெயிட் லைன், கரெக்டா? ஸோ வந்து ஒரு ஸ்ட்ரெயிட் லைனா பாஸ் ஆகுது. அப்போ அதோடைய ஸ்லோப் எப்படி இருக்கும்? இட் இஸ் கான்ஸ்டன்ட் அட் ஆல் த பாயிண்ட்ஸ். அப்போ வெலாசிட்டி இஸ் கான்ஸ்டன்ட், வெலாசிட்டி இஸ் கான்ஸ்டன்ட், கரெக்ட்? இப்போ ஆப்ஜெக்ட் பிக்கு எப்படி இருக்கு? ஆப்ஜெக்ட் பி என்னன்னா, அந்த பொசிஷன்ல வந்து ரெஸ்ட்ல இருக்குன்னு அர்த்தம். அதாவது இந்த மாதிரி ஒரு கிராஃப்ல வந்து இப்போ ஆப்ஜெக்ட் இப்படி இருக்குன்னா அந்த ஆப்ஜெக்ட் வந்து ரெஸ்ட்ல இருக்கு, அது மூவே பண்ணலன்னு அர்த்தம். அப்போ வெலாசிட்டி இஸ் ஜீரோ. ஸோ ஆப்ஜெக்ட் பிக்கு வெலாசிட்டி ஜீரோ, ஏன்னா ஆப்ஜெக்ட் இஸ் அட் ரெஸ்ட். ஓகேவா? இப்போ ஆப்ஜெக்ட் சி, ஆப்ஜெக்ட் சி வந்து ஸ்ட்ரெயிட் லைன் கிடையாது, கரெக்டா? இது வந்து ஒரு கர்வ்டு லைன். அப்போ இங்க நான் பண்ற ஸ்லோப்பு, இங்க நான் எடுக்கிற ஸ்லோப் வந்து கண்டிப்பா டிஃபர் ஆகும். இங்க இருக்கிற ஸ்லோப் வந்து இதை விட அதிகமா இருக்கும், கரெக்டா? இது வந்து கம்மியா இருக்கும். அப்போ வந்து ஸ்லோப் வந்து சேஞ்ச் ஆயிட்டே இருக்கும், தட் இஸ் வெலாசிட்டி இஸ் சேஞ்சிங், வெலாசிட்டி இஸ் சேஞ்சிங். இது வந்து ஆப்ஜெக்ட் சிக்கு. ஆப்ஜெக்ட் டிக்கு எப்படி வரும்? ஆப்ஜெக்ட் டிக்கு அகைன் இட் இஸ் அ ஸ்ட்ரெயிட் லைன், கரெக்ட்? ஸோ ஸ்ட்ரெயிட் லைனுக்கு எப்படி? ஸ்லோப் இஸ் கான்ஸ்டன்ட், ஸோ வெலாசிட்டி இஸ் கான்ஸ்டன்ட். ஓகே, ஸோ இந்த கிராஃப்ல வந்து ஸ்லோப் வந்து என்ன வேல்யூ கொடுக்குது அது நமக்கு தெரியணும், தட் இஸ் வெலாசிட்டி. செகண்ட் பாயிண்ட் என்னது? எதுல வந்து கான்ஸ்டன்ட் வெலாசிட்டி, எதுல வந்து வேரியபிள் வெலாசிட்டி. ஸோ whenever you find a straight line, அது எல்லாமே வந்து கான்ஸ்டன்ட் வெலாசிட்டி, ஏன்னா ஸ்லோப் வந்து கான்ஸ்டன்ட். இது வந்து வேரியபிள் ஸ்லோப், அதனால வெலாசிட்டி இஸ் சேஞ்சிங். இது செகண்ட் பாயிண்ட். தேர்ட், ஆக்சலரேஷனுடைய ஃபார்முலா என்ன? ஆக்சலரேஷனுடைய ஃபார்முலா a is equal to v minus u by t. That is final velocity minus initial velocity by time. இப்போ ஆப்ஜெக்ட் ஏக்கு வந்து வெலாசிட்டி கான்ஸ்டன்டா இருக்கு, ஒரே வேல்யூல இருக்கு. அப்போ இனிஷியல் வெலாசிட்டி, ஃபைனல் வெலாசிட்டி எல்லாமே சேம் வேல்யூ. ஸோ ஆக்சலரேஷன் வில் பி ஜீரோ, ஸோ நோ ஆக்சலரேஷன். ஓகே, ஸோ அதுதான் நம்ம மீன் பண்றோம் ஃபார் கான்ஸ்டன்ட் வெலாசிட்டி. ஸோ I'll take another pen. Okay, so for object A, what can you conclude? Acceleration is zero. ஆப்ஜெக்ட் பிக்கு என்ன சொல்லலாம்? ஆப்ஜெக்ட் பிக்கு வந்து வெலாசிட்டியே இல்லை. வெலாசிட்டியே இல்லைன்னா ஆக்சலரேஷன் எப்படி இருக்கும்? இட் இஸ் அட் ரெஸ்ட், ஸோ அப்போ ஆக்சலரேஷன் இஸ் ஜீரோ. ஸோ அகைன் ஃபார் ஆப்ஜெக்ட் பி ஆக்சலரேஷன் இஸ் ஜீரோ. ஆப்ஜெக்ட் சிக்கு என்ன சொல்றோம்? அது வந்து ஸ்ட்ரெயிட் லைன் கிடையாது, இப்படி போகுது, கர்வா போகுது, கரெக்டா? ஸோ அப்போ வெலாசிட்டி வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்கு.
ஸோ வெலாசிட்டி சேஞ்ச் ஆகிட்டே இருந்தா ஆக்சலரேஷன் இஸ் நாட் ஜீரோ. ஆப்ஜெக்ட் டிக்கு ஆக்சலரேஷன் இஸ் ஜீரோ. கரெக்ட், ஆக்சலரேஷன் இஸ் ஜீரோ. ஸோ நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் F is equal to ma. Force is dependent on mass and acceleration. ஸோ ஒரு ஆப்ஜெக்ட்டுக்கு ஆக்சலரேஷன் இருந்தால் மட்டும்தான் நம்மளால ஃபோர்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்ல முடியும். கரெக்டா? ஸோ இப்போ இதில் ஆப்ஜெக்ட் ஏக்கு ஆக்சலரேஷன் இல்லை, ஸோ அதனால ஆப்ஜெக்ட் ஏக்கு ஃபோர்ஸ் கிடையாது. ஆப்ஜெக்ட் பிக்கு ஆக்சலரேஷன் இல்லை, ஸோ அதனால நம்ம என்ன சொல்லலாம், இதுக்கும் ஃபோர்ஸ் கிடையாது. அதே மாதிரி ஆப்ஜெக்ட் டிக்கு வந்து ஆக்சலரேஷன் இல்லை, ஸோ அதனால ஃபோர்ஸ் கிடையாது. ஸோ ஒன்லி ஃபார் ஆப்ஜெக்ட் சி யூ வில் கெட் அ நெட் ஃபோர்ஸ். ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஜெக்ட் சி. ஸோ திஸ் இஸ் த ரைட் சாய்ஸ். ஓகே, ஸோ இந்த மாதிரி நம்ம அப்ளை பண்ற மாதிரி இருக்கு. ஓகே, ஸோ இதுல என்னென்ன அப்ளை பண்ணியிருக்கோம், சாப்டர் 1ல படிச்ச ஸ்லோப் கான்செப்ட், பொசிஷன் டைம் கிராஃப், அதை அப்ளை பண்ணியிருக்கோம். செகண்ட், ஆக்சலரேஷன் ஃபார்முலாவை அப்ளை பண்ணியிருக்கோம். தேர்ட், ஃபோர்ஸோட ஃபார்முலாவை அப்ளை பண்ணியிருக்கோம். ஸோ இந்த 3 கீ பாயிண்ட்ஸ் தெரிஞ்சாலே இந்த ப்ராப்ளம் வந்து இட் இஸ் வெரி ஈஸி. ஓகே ஓகே பசங்களா, இப்போ நம்ம செகண்ட் ப்ராப்ளம் சால்வ் பண்ணலாம். ஸோ இந்த ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா கொஸ்டின் நம்பர் 12. ஓகே, ஸோ நம்ம பேக் சைடு எக்ஸசைஸ்ல 12th கொஸ்டினை தான் நம்ம இப்போ சால்வ் பண்ண போறோம். Okay, so first I will read the problem. A bullet of mass 50 gram is moving with a speed of 100 meter per second. It enters a wooden block and stops after penetrating at a distance of 50 centimeter. Okay, estimate the stopping force acting on the bullet. ஓகே, ஸோ இப்போ வந்து நம்ம இதை இமேஜின் பண்ணலாம். ஸோ நம்ம நிறைய மூவிஸ்லாம் பார்த்துருப்போம். கரெக்டா? ஸோ மூவிஸ்ல என்ன பண்ணுவாங்க, ஸோ ஹீரோ வந்து எதையோ வந்து சுடுறாரு. ஓகே, ஸோ வந்து அதுல இருந்து புல்லட் வந்து பாஸ் ஆகுமா, ஸோ புல்லட் பாஸ் ஆகி ஒருத்தர் மேல விழுந்து ஸ்டாப் ஆயிடும். ஸோ அந்த சீனை வந்து நம்ம இதில் இமேஜின் பண்ணிக்கணும். ஓகே, ஸோ ஒரு சிம்பிள் ரெப்ரசன்டேஷனாக போடுறேன். ஓகே, ஸோ வி ஹேவ் அ பிஸ்டல். ஓகே, ஸோ இந்த பிஸ்டல் வந்து என்ன ஆகுது, த புல்லட் இஸ் பாசிங். ஸோ புல்லட் பாஸ் ஆகி என்ன ஆகுதுன்னா ஒரு உடன் பிளாக். ஓகே, ஸோ வி ஹேவ் அ உடன் பிளாக். ஸோ அந்த உடன் பிளாக்ல போய் அது ஹிட் ஆகி இட் இஸ் ஸ்டாப்ட். ஓகே, ஸோ இதுதான் வந்து இந்த பிக்சர். இதை நம்ம மைண்ட்ல வந்து இமேஜின் பண்ணா இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்றது ரொம்ப ரொம்ப ஈஸி. ஸோ இதுதான் வந்து இப்போ கொடுத்துருக்கிற சிச்சுவேஷன். இப்போ நம்ம ஒரு வேல்யூஸையும் நம்ம ஃபர்ஸ்ட் வந்து கிவன்ல எழுதணும். கரெக்டாக அடிக்கணும். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் வந்து மாஸ் வந்து 50 grams. ஸோ ஆல்வேஸ் மாஸை வந்து கேஜிக்கு கன்வெர்ட் பண்ணும். ஓகே, ஏன்னா நம்ம எஸ்ஐ யூனிட் எல்லாமே வந்து கேஜியில் இருக்கிறதோட்டு மாஸை வந்து கேஜியில் கன்வெர்ட் பண்ணலாம். ஸோ 50/1000, ஏன்னா 1 kg வந்து 1000 grams. கரெக்டா? ஸோ அப்போ என்ன வரும், 0.05 kgs. ஸோ தட் இஸ் த மாஸ் ஆஃப் த புல்லட். ஓகே, then we have the velocity of the bullet. இப்போ it is the velocity of the bullet. இது initial velocity இல்ல final velocity. See, the bullet is traveling from the gun. Okay, so initially வந்து it is traveling with 100 meter per sec. Okay, finally அது போய் ஹிட் ஆன உடனே ரெஸ்ட்டுக்கு வந்துடும். அதுக்கப்புறம் ஃபர்தரா மூவ் ஆக போறது இல்லை, உள்ள போய் ஸ்ட்ரக் ஆகி அது வந்து ரெஸ்ட்டுக்கு வந்துடுது. அப்போ v வந்து 0. ஸோ இனிஷியல் வெலாசிட்டி தான் 100 meter per second. தட் இஸ் u. u என்னது, இனிஷியல் velocity. என்னது, 100 meter per second. Final velocity, that is f. Final velocity என்ன நமக்கு வரும், final velocity வந்து 0 meter per second. ஏன்னா வந்து நமக்கு ரெஸ்ட்ல வந்துடுச்சு பாடி. ஓகே, ஸோ uv நமக்கு கண்டுபிடிக்கணும். ஸோ திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் கைஸ். ஸோ இதுல தான் நிறைய பேர் நம்ம என்ன பண்ணுவோம், இதை கிளியரா எழுத மாட்டோம். நமக்கு வெலாசிட்டின்னு தெரியும், பட் ஆனால் அது யூஆ விஆன்னு தெரியணும் இல்லையா. ஸோ அது நமக்கு கரெக்டா இந்த சிச்சுவேஷன் புரிஞ்சா நமக்கு தெரியும். இனிஷியலா 100 meter per secondல நம்மளை நோக்கி வருது, அது ஹிட் ஆன உடனே ரெஸ்ட்டுக்கு வந்துடு. அப்போ u தான் 100, v வந்து 0. ஓகே, அந்த பாயிண்ட் நமக்கு தெரியணும். தென் they have given the distance. டிஸ்டன்ஸை எப்பவுமே s ன்னு மென்ஷன் பண்ணுவோம். கரெக்ட்? 50 centimeter, ப்ளீஸ் கன்வெர்ட் இட் டு மீட்டர். 1 meter is 100 centimeter. ஸோ அப்போ என்ன வரும், by 100, that is 0.5 meters. ஓகே, ஸோ இப்போ இதெல்லாம் நமக்கு கொடுத்துருக்கிற வேல்யூஸ். ஸோ நமக்கு இப்போ என்ன கண்டுபிடிக்கணும், ஸ்டாப்பிங் ஃபோர்ஸ். Stopping force, retarding force, anything, any force, force is a force. Frictional force, என்ன force இருந்தாலும் forceனா என்னது, very good, F is equal to ma. F is equal to ma. ஸோ இந்த ஃபார்முலா தான் நமக்கு இப்போ யூஸ் பண்ண போறோம். ஸோ இப்போ இதுல ஒரு கிளாரிட்டி கிடைச்சிச்சு நமக்கு, எந்த ஃபார்முலா யூஸ் பண்ண போறோம், என்னென்ன வேல்யூஸை யூஸ் பண்ண போறோம். ஸோ இது தெரிஞ்சிடுச்சு நமக்கு. ஸோ நம்மளுடைய ஃபார்முலா வந்து F is equal to ma, right? ஸோ F is equal to ma is our formula. ஸோ இந்த ஃபார்முலாவை பேஸ் பண்ணி தான் நம்ம என்டையர் ப்ராப்ளமை சால்வ் பண்ண போறோம். இப்போ m என்னது, மாஸ் ஆஃப் த புல்லட். மாஸ் ஆஃப் த புல்லட் கொடுத்துருக்காங்க, வெரி குட், இட் இஸ் கிவன். ஆக்சலரேஷன் கொடுத்துருக்காங்க, ஏன்னா ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகிறதுக்கு இட் ஷுட் ஹேவ் an object which mass m and there should be an acceleration.
ஃபோர்ஸ் வந்து ஒரு இடத்துல நடக்குதுன்னா ஒரு ஆக்சலரேஷன் நடக்கும், கரெக்டா? அது தட் இஸ் த அவுட்கம் ஆஃப் ஃபோர்ஸ். ஸோ ஆக்சலரேஷன் கொடுக்கவில்லை, அப்ப நம்ம தான் அதை கண்டுபிடிக்கணும். ஸோ எப்படி கண்டுபிடிக்கலாம் அதை? ஸோ ஆக்சலரேஷனுக்கு நிறைய ஃபார்முலாஸ் இருக்கு. நம்ம ஃபர்ஸ்ட் ஃபார்முலா நம்ம மனசுல வர்றது v minus u by t. ஸோ v u கொடுத்துருக்காங்க, ஆனால் t தரல. வாட் இஸ் அ டைம் டியூரேஷன், அது கொடுக்கல. ஸோ அதனால இந்த ஃபார்முலா யூஸ் பண்ண முடியாது. ஸோ அப்போ நம்ம அடுத்த ஸ்டெப்புக்கு போனோம். இப்போ அடுத்ததான் நம்ம என்ன யூஸ் பண்ணலாம்? கைனமேட்டிக் ஈக்குவேஷன்ஸ் ஆஃப் மோஷன். நம்ம 3 லாஸ் படிச்சிருக்கோம், கரெக்டா? ஸோ அந்த 3 லால ஏ எங்க வருதோ அதை நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ நம்ம வந்து இது யூஸ் பண்ணலாம். v ஸ்கொயர் மைனஸ் u ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 2as ஆர் s இஸ் ஈக்குவல் டு ut பிளஸ் ஹாஃப் at ஸ்கொயர். ஆனால் மறுபடியும் டைம் வந்து இங்கே மென்ஷனே பண்ணல. ஸோ அதனால இந்த ஈக்குவேஷனே வராது. ஸோ நமக்கு இருக்கிற ஒரே ஒரு ஆப்ஷன், ஓகே, ஒரே ஒரு ஆப்ஷன் வந்து இதுதான். v ஸ்கொயர் மைனஸ் u ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 2a. ஓகே, ஸோ இதை வந்து இப்போ இங்கே அப்ளை பண்ணலாம். ஸோ ஐம் அப்ளைங் திஸ் ஃபார்முலா v ஸ்கொயர் மைனஸ் u ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 2as. டு ஃபைண்ட் a, I'm using this formula. ஓகே, ஸோ நமக்கு v தெரியும், u தெரியும், s தெரியும், a மட்டும் தான் கண்டுபிடிக்கணும், கரெக்ட்? ஸோ we can write 2a is equal to v ஸ்கொயர் மைனஸ் u ஸ்கொயர் பை s. அப்போ a வந்து என்னது? 2s வரும். ஸோ இப்போ சப்ஸ்டியூட் பண்ணிடலாமா? ஸோ v என்னது? 0. வெரி குட். u ஸ்கொயர் 100 ஸ்கொயர். ஓகே, ஸோ ஆல்வேஸ் ரைட் த யூனிட்ஸ். ஓகே, நம்ம இந்த மாதிரி ஜென்ரலாக எழுத மாட்டோம். நம்ம வந்து உள்ள வந்து யூனிட்டும் மென்ஷன் பண்ணணும். ஸோ 100 மீட்டர் பர் செகண்ட் த ஹோல் ஸ்கொயர் அப்படி மென்ஷன் பண்ணணும் எக்ஸாம்பிள், இல்லைன்னா மார்க்ஸ் வந்து டிடெக்ட் பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ அடுத்தது 2s, 2 into 0.5 மீட்டர். ஸோ அப்போ ஆக்சலரேஷன் என்னது? ஸோ 100 ஸ்கொயர், தட் இஸ் we have 4 zeros. ஓகே, மீட்டர் ஸ்கொயர் பர் செகண்ட் ஸ்கொயர் பை 1 meter. Okay, so you will get meter per second square. So acceleration is 10,000 meter per second square. ஸோ இப்போ இவ்வளோ நேரம் நம்ம பண்ணது வந்து ஏ கண்டுபிடிக்கிறதுக்கு. ஸோ ஏ வேல்யூ இருக்கு, எம் வேல்யூ இருக்கு. அப்போ ஃபோர்ஸ் உடைய வேல்யூ என்னது? எஃப் இஸ் ஈக்குவல் டு எம்ஏ. எம் என்னது? ஆல்வேஸ் புட் இட் இன் கேஜிஸ் கைஸ், வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்க, கிராம்ஸ் 50 கிராம்ஸ்ல போடுவாங்க. பட் நமக்கு வந்து எஸ்ஐ யூனிட் வந்து கேஜி. ஸோ ஆல்வேஸ் கன்வெர்ட் இட் டு கேஜி. ஸோ இது தப்பாயிடுச்சுன்னா ஹோல் ப்ராப்ளம் தப்பாயிடும், ரைட்? ஸோ இட் வில் பி 0.05 kg into 10,000 meter per second square. 10,000 meter per second square. So what will be the answer? Kg meter per second square. Answer வந்துச்சா? நியூட்டன்ல, நியூட்டன். Okay, so what will be the force? Minus 500 Newton. Okay, so நான் இங்க வந்து ஒரு மிஸ்டேக் பண்ணியிருக்கேன், பட் I think nobody observed it. And என்ன மிஸ்டேக் பண்ணி is minus. Okay, it is a negative sign. So இது யாருமே கவனிக்கல. இது subtract பண்ணியிருக்கேன். Okay, so initial value is less, final value is more. So it is negative value. So acceleration is negative. இப்போ ஆக்சலரேஷன் இங்கேயும் நெகட்டிவ் வரும், அதனால தான் ஃபோர்ஸ் வந்து minus 500 நியூட்டன். அப்போ என்ன அர்த்தம்? ஃபோர்ஸ் வந்து ஒரு ஸ்டாப்பிங் ஃபோர்ஸ், அதாவது இட் ஆக்ட்ஸ் ஆப்போசிட் டு தட் ஆஃப் த மோஷன் ஆஃப் த புல்லட். ஸோ புல்லட் வந்து இப்படி போகுது அப்படின்னா நம்மளுடைய ஃபோர்ஸ் வந்து இப்படி ஆக்ட் ஆகும். ஸோ அது பண்ற தொட்டு தான் நம்ம புல்லட் வந்து ஸ்டாப் ஆயிடுது. ஓகே, ஸோ ஓகே பசங்களா, இப்போ நம்ம கொஸ்டின் 13, அதாவது நம்மளுடைய பேக் சைடு எக்ஸசைஸ் கொஸ்டின் 13 நம்ம சால்வ் பண்ண போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம கொஸ்டினை படிச்சிடலாம். ஓகே, so an AS footballer converted a penalty shot by kicking the football with a speed of 108 km per hour. So first வந்து நம்ம values எல்லாத்தையுமே வந்து அண்டர்லைன் பண்ணிக்கலாம். ஓகே, so speed of 108 km per hour. The estimated force they imparted was 800 Newton. So force உடைய வேல்யூ கொடுத்துருக்கோம். Mass of the football 0.4 kg. Calculate the time of contact between the foot and ball. So நம்ம கேட்டிருக்கிறது என்னது? Time of contact, that is t value. Okay, so first வந்து we will write the given value so that we'll understand this. Okay, so given என்னென்ன கொடுத்துருக்கான்? ஃபர்ஸ்ட் வந்து ஃபுட்பால் வந்து எந்த ஸ்பீட்ல மூவ் ஆகுது அப்படின்னு கொடுத்துருக்கான். ஸோ வாட் இல் ரெஸ்ட்? ஓகே, ஃபர்ஸ்ட் ரெஸ்ட்ல இருந்திருக்கு, அதுக்கப்புறம் என்ன பண்றாரு? பிளேயர் வந்து அதை கிக் பண்றாரு. ஸோ அதை கிக் பண்ற போது இட் இஸ் கெட்டிங் மூவ்ட். ஓகே, இட் இஸ் மூவிங் வித் அ வெலாசிட்டி v. ஓகே, ஸோ u வந்து 0, v வந்து 30 மீட்டர் per sec. Okay, so v final velocity is 30 meter per second. Initial velocity is 0 meter per second.
ஓகே, ஸோ இது வந்து நமக்கு கொடுக்கல, ஆனால் நம்ம வந்து இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஸோ பேசிக்காக ஒரு ஃபுட்பால் பிளேயர் வந்து ஒரு பெனால்டி ஷாட், அது பெனால்டி ஷாட்னா என்னது, பால் வந்து இனிஷியல் ரெஸ்ட்ல இருக்கும், அதை வந்து பிளேயர் வந்து கிக் பண்ணுவார். ஓகே, ஸோ அப்போ யூ வந்து 0, வி வந்து 30 மீட்டர் பர் செகண்ட். ஸோ இந்த சினேரியோ நமக்கு புரிஞ்சதா யூவி எடுக்க முடியும், இல்லைனா எடுக்கவே முடியாது. ஸோ யூவி எடுத்துட்டோமா. ஓகே, நெக்ஸ்ட் வந்து ஃபோர்ஸ் 800 நியூட்டன். வெரி குட். தென் வாட் எல்ஸ்? மாஸ் ஆஃப் த ஃபுட்பால் 0.4 kg. அவன் கேஜிலே கொடுத்துட்டான், ஸோ நோ இஷ்யூஸ். ஸோ தேர் ஆஸ்கிங் டைம். டைம் என்ன அப்படின்னு கேட்குறான். ஓகே, ஸோ நமக்கு ஃபோர்ஸ்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்கான், ரைட்? ஸோ இந்த ஃபோர்ஸை வச்சு நம்ம வந்து ஒரு விஷயத்தை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஃபோர்ஸ் இஸ் வாட்? எம் இன்டு ஏ. மாஸ் ஆஃப் த ஃபுட்பால் கொடுத்துருக்கான் அப்படின்னா நம்ம இப்போ ஆக்சலரேஷன் மட்டும் கண்டுபிடிக்கணும். ஸோ ஆக்சலரேஷன் எப்படி கண்டுபிடிக்கலாம்? ஃபர்ஸ்ட் லெட் அஸ் கோ ஃபார் a is equal to v minus u by t. கரெக்ட்? ஸோ v கொடுத்துருக்கான், u கொடுத்துருக்கான், நம்ம டைம் இதுல இருந்து கண்டுபிடிச்சிக்கலாம். ஓகே, ஸோ இன் தட் வே we can find out the time value. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணி காட்டுறேன் so that you will understand this in a better way. ஸோ a வந்து இந்த மாதிரி வருது. ஸோ f என்னது? 800 நியூட்டன். வெரி குட். மாஸ் இஸ் வாட்? 0.4 kgs. வெரி குட். வாட் இஸ் acceleration? v minus u by t. So v is what? 30 meter per second. u வந்து 0 meter per second. time வந்து t. Okay, so இப்போ t எப்படி கண்டுபிடிக்கலாம்? We have to do our basic math here so that we can solve this problem. Into t will be what? 30 into 0.4. Okay, so this 10 will go, so it will be 12. So t will be 12 by 800. So what is t here? 0.015 seconds. So that is the answer. So in that way you can get to know the time of contact. Okay, so time of contact என்னது? இப்போ ஃபுட்பால் பிளேயருடைய ஃபுட்டும் அந்த பால் சேர்ந்து இருந்த டைம். ஓகே பசங்களா, இப்போ நம்ம கொஸ்டின் நம்பர் 14 பார்க்க போறோம். ஓகே, நம்ம பேக் சைடு எக்ஸசைஸ்ல கொஸ்டின் நம்பர் 14. ஓகே, ஸோ இதை வந்து நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப் சால்வ் பண்ணலாம். ஸோ இது பார்க்க தான் லென்த்தியா இருக்கும். ஓகே, ப்ராப்ளம் வந்து வெரி வெரி சிம்பிள். நம்ம வந்து கிவனை கரெக்டாக எழுதிட்டோம்னாலே நம்ம வந்து இந்த ப்ராப்ளமை சால்வ் பண்ணிடலாம். ஸோ இப்போ நான் உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக படிச்சு நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகே, ஸோ லெட் அஸ் கோ டு த ப்ராப்ளம். An object of mass 2 kg. Okay, so mass is given. Moving with a constant velocity of 10 meter per second. So நமக்கு velocity கொடுத்திருக்கான், அதுவும் constant velocity. Encounters a rough patch. Okay, force of friction is 7 newton. So force is given. An additional force is also acting, which is 3 newton, which is opposing the motion. Okay, so how much distance the object travels before coming to death? So distance எவ்வளோ travel பண்ணிருக்கு அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ நம்ம இப்போ வந்து இது இமேஜின் பண்ணணும். ஸோ எப்படி சொல்லலாம்னா, இப்போ வந்து ஒரு பால் மூவ் ஆயிட்டு இருக்கு. ஓகே, ஸோ ஒரு பால் மூவ் ஆயிட்டு இருக்கு, இமீடியட்டா வந்து ஒரு ரஃப் சர்ஃபேஸை வந்து அது என்கவுண்டர் பண்ணுது. அந்த ரஃப் சர்ஃபேஸ் மேல மூவ் பண்ணுது. அப்போ வந்து மோஷன், அதாவது அதோடைய ஸ்பீடு வந்து குறையுமா இல்லை அதிகமாகுமா? குறையும். ஏன்னா வந்து ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது. கரெக்டா? ஸோ ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுற தொட்டு அதோடைய மூவ்மெண்ட், அதோடைய மோஷன், அதோடைய வெலாசிட்டி எல்லாமே வந்து ரெடியூஸ் ஆயிடும். ஓகே, ஸோ அதுதான் இங்க கொடுத்துருக்கான். ஸோ இனிஷியலா வந்து யூ ஹேவ் அ பால் ஆர் சம்திங் லைக் தட். ஓகே, இட் இஸ் மூவிங் வித் அ கான்ஸ்டன்ட் வெலாசிட்டி. அதுக்கப்புறம் இட் இஸ் அண்டர் கோயிங் ஒரு ரஃப் பேட்ச்ல போய் இட் இஸ் மூவிங். அப்ப என்ன ஆகும்? நம்மளுடைய வெலாசிட்டி வந்து டிக்ரீஸ் ஆயிடும். கரெக்ட்? ஸோ இதுதான் வந்து சினேரியோ. ஸோ இந்த சினேரியோல எவ்வளோ டிஸ்டன்ஸ் போய் அது வந்து ஸ்டாப் ஆயிடும், எவ்வளோ டிஸ்டன்ஸ் அது டிராவல் பண்ணி அந்த பால் வந்து ஒரு ரெஸ்ட்டுக்கு வருது அப்படின்னு கேட்குறான். ஏன்னா வந்து இப்போ ரொம்ப ரஃபாக இருந்துச்சுன்னா ஒரு பாயிண்ட்ல பால் நின்றுடும், அது வெலாசிட்டி கம்மியாகுது இல்லையா? அப்போ வந்து ஸ்லோவாக ஆக்சலரேஷன் கம்மியாகுது, அப்போ பால் வந்து ஸ்டாப் ஆயிடும். ஒரு பாயிண்ட்ல 0 வெலாசிட்டிக்கு வந்துடும், அப்போ வந்து பால் ஸ்டாப் ஆயிடும். ஸோ நம்ம அந்த டிஸ்டன்ஸ் எஸ்ஸை கால்குலேட் பண்ணணும், எவ்வளோ டிராவல் பண்ணி நின்றுச்சு அப்படின்னு கால்குலேட் பண்ணணும். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் கிவன் எழுதிடுவோமா? ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் வில் கோ ஃபார் த சொல்யூஷன். கிவன், ஸோ திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட், ஆல்வேஸ் ரைட் த கிவன். ஓகே, ஆப்ஜெக்ட் ஆஃப் மாஸ். ஸோ மாஸ் என்ன கொடுத்துருக்கான்? 2 kgs. ஓகே, இட் இஸ் மூவிங் வித் அ கான்ஸ்டன்ட் வெலாசிட்டி ஆஃப் 10 மீட்டர் பர் செகண்ட். ஓகே, இப்போ மறுபடியும் சேம் கொஸ்டின், இனிஷியலா ஃபைனலா? வெலாசிட்டி வந்து இனிஷியல் வெலாசிட்டி இல்லை ஃபைனல் வெலாசிட்டியா? Initial velocity. Yeah, because it is moving with 10 meter per second and finally it is coming to 0 meter per second. Okay, so this is u. Initially move ஆயிட்டு இருக்கிற velocity, அதுக்கப்புறம் 0 ஆயிடுது. So it is u. 10 meter per second. V is
0 meter per second. Very very important guys. Okay, அதுக்கப்புறம் force வந்து 7 newton கொடுத்துட்டான். Then there is an additional force, I put add here, additional, which is 3 newton. இந்த ரெண்டு ஃபோர்ஸும் opposing forces, அதாவது இந்த பால் மூவ் ஆகிறதுக்கு ஆப்போசிட்ல மூவ் ஆகிற ஃபோர்ஸ். ஓகே, ஸோ நம்ம நியூட்டன்ஸ் தேர்ட் லா ஆஃப் மோஷன் படிச்சிருக்கோமா? என்ன சொல்லுது நியூட்டன்ஸ் தேர்ட் லா? ஆக்ஷன் அண்ட் ரியாக்ஷன் ஆர் ஆல்வேஸ் ஆப்போசிட் இன் நேச்சர். தட் இஸ் சேம் மேக்னிடியூட், வேல்யூ சேமா இருந்தா கூட சைன் வந்து டிஃபர் ஆகும். இப்போ சப்போஸ் இந்த பால் வந்து ஒரு சே 10 நியூட்டன் ஃபோர்ஸ்ல மூவ் ஆயிட்டு இருக்கு. ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ் 10 நியூட்டன்ல ஆப்போசிட் டைரக்ஷன்ல வந்து அது ஆக்ட் ஆச்சுன்னா தான் அந்த பால் வந்து ஸ்டாப் ஆகும். ஓகே, ஸோ அப்போ என்ன வரும்? இந்த ஃபோர்ஸ் வந்து இப்போ இங்க கொடுத்துருக்க, ஓகே இங்க வேணா ஜஸ்ட் அசியூமிங். ஓகே, ஸோ பிளஸ் 10 நியூட்டன். அப்போ ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் எவ்வளோ வரும்? மைனஸ் 10 நியூட்டன் வரும். ஓகே, ஸோ ஆல்வேஸ் த அப்போசிங் ஃபோர்ஸ் வில் பி நெகட்டிவ். அப்போ இங்க வந்து ரெண்டு ஃபோர்ஸஸ் இருக்கு கைஸ், 7 நியூட்டன் 3 நியூட்டன். அப்போ நம்ம என்ன பண்ணலாம்? டோட்டல் நெட் ஃபோர்ஸ், நெட் அப்போசிங் ஃபோர்ஸ் மைனஸ் 7 நியூட்டன் பிளஸ் 3 நியூட்டன். அப்போ என்ன வரும்? மைனஸ் 10 நியூட்டன். ஸோ நம்மளுடைய அப்போசிங் டோட்டல் ஃபோர்ஸ் வந்து 10 நியூட்டன். ஸோ நம்ம இங்கே ஸ்டூடெண்ட்ஸ் என்ன மிஸ்டேக் பண்ணுவாங்கன்னா ஃப்ரிக்ஷனை மட்டும் கன்சிடர் பண்ணுவோம், இதை கன்சிடரே பண்ணுறதில்ல. ஃப்ரிக்ஷன் வந்து 7 நியூட்டன், அப்போ மைனஸ் 7 அப்படின்னு நினச்சிட்டு போட்டுருவான் வேல்யூவை. பட் ஆனால் அது தப்பு. மைனஸ் ஆஃப் 7 plus 3, யூ ஹவ் டு அக்கவுண்ட் 3 நியூட்டன் ஃபோர்ஸ் ஆல்சோ. ஓகே, ஸோ அப்போ என்ன வருது? மைனஸ் 10 நியூட்டன். கரெக்ட். ஸோ தட் இஸ் யோர் நெட் ஃபோர்ஸ். ஸோ கடைசியில் என்ன கேட்குறான்? டிஸ்டன்ஸ் என்ன அப்படின்னு கேட்குறான். ஸோ வாட் வில் பி த டிஸ்டன்ஸ்? ஓகே, ஸோ இப்போ இதெல்லாம் வச்சு நம்ம டிஸ்டன்ஸை கண்டுபிடிக்கணும். ஸோ தட் இஸ் அவர் அல்டிமேட் மோட்டோ. ஸோ டிஸ்டன்ஸுக்கு வந்து ரெண்டு கைனமேட்டிக் ஈக்குவேஷன்ஸ் படிச்சிருப்போம் கரெக்டா? எஸ் இஸ் ஈக்குவல் டு யூடி பிளஸ் ஹாஃப் ஏடி ஸ்கொயர், வி ஸ்கொயர் மைனஸ் யூ ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 2as. இந்த ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் அப்ளிகபிள் ஆகுமா? எஸ் வந்து இந்த ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் அப்ளிகபிள் ஆகாது. ஏன்னா நமக்கு டைம் தெரியாதுல்ல, எவ்வளோ டைம் ட்ராவல் ஆச்சுன்னு தெரியல. அப்போ எப்படி இது அப்ளிகபிள் ஆகும்? ஆகாது. ஸோ இது நெக்லெக்டட். ஆனால் இது அப்ளிகபிள் ஆகுமா? இது அப்ளிகபிள் ஆகும். ஏன்னா வி இருக்கு நம்ம கையில, யூ இருக்கு நம்ம கையில, எஸ் தான் கண்டுபிடிக்கணும். ஏவும் நம்ம கண்டுபிடிச்சிடலாம், ஏவோ நம்ம கையில தான் இருக்கு. ஏவோ நமக்கு கொடுத்துருக்காங்க. எங்க கொடுத்துருக்காங்க? பை மீன்ஸ் ஆஃப் ஃபோர்ஸ். F is equal to ma, right? F is equal to ma. F is equal to ma. So F நமக்கு தெரியும், மாஸ் நமக்கு தெரியும், ஆக்சலரேஷன் கண்டுபிடிச்சிடலாம். அப்போ இந்த ஆக்சலரேஷன் வேல்யூ நம்ம கையில இருக்கு. ஸோ v நம்ம கையில இருக்கு, u நம்ம கையில இருக்கு, a. ஸோ எஸ் கண்டுபிடிச்சிடலாம். ஸோ நம்ம என்ன ஃபார்முலா யூஸ் பண்ண போறோம்? v ஸ்கொயர் மைனஸ் யூ ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 2as. ஸோ இந்த ஃபார்முலா தான் நம்ம இப்போ அப்ளை பண்ண போறோம். ஓகேவா? ஸோ இப்போ வந்து நான் இப்போ சால்வ் பண்ணி காட்டுறேன், ஸோ தட் யூ வில் அண்டர்ஸ்டாண்ட் திஸ். நம்ம இப்போ எப்படி கண்டுபிடிக்கலாம்? f is equal to ma. அப்போ a is equal to f by m. ஸோ ஃபோர்ஸ் என்னது? மைனஸ் 10 நியூட்டன். நம்ம ஆல்ரெடி பண்ணியிருக்கோம், மைனஸ் 7 plus 3 நியூட்டன். கரெக்ட், 10 நியூட்டன். ஓகே, ஸோ அதை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுங்க. ஸோ மைனஸ் 10 நியூட்டன் பை மாஸ் என்ன? 2 kgs. ஓகே, ஸோ வாட் வில் பி த ஆன்சர்? மைனஸ் 5 kg மீட்டர் per second ஸ்கொயர். கரெக்ட். ஓகே, ஸோ திஸ் இஸ் யுவர் ஆக்சலரேஷன். நம்ம கிடைச்சிடுச்சா? Correct. That too we have a negative value. So it is a retardation acceleration, right? So acceleration வந்து retardation உண்டு பண்ணுது, அது ஒரு stopping effect உண்டு பண்ணுது. So that is why it is negative. Okay. Now we will go for this formula directly. V square minus U square by 2A is equal to S. So V உடைய value என்னது? V வந்து 0. So 0 minus U உடைய value என்ன? 10 square. Remember 100. Minus 2 into minus 5 minus 10 is equal to yes. So minus 100 by minus 10. So 10 tens are 100. So yes வந்து 10 meters. So yes value is 10 meters. It is positive. Distance and displacement is positive. Or okay. So அதனால வந்து it is 10 meter. So